ஹே ஆல் வெல்கம் டு ஹேசஸ். இந்த ஸ்பெஷல் வீடியோவில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி ஈஸியஸ்ட் வேல பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாமே ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணதுங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டுங்கிற ஒரு ஆன்லைன் க்ளோசரி ஷாப்பிங் ஆப். இதில் வந்துட்டு இந்தியன் ஸ்பைசஸ்க்காக 20% வரைக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் வேரியஸ் ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதர் ஸ்டோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டோரில் ப்ரைஸஸ் பெஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதில் 1 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு இந்த இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் கிட்ஸும் காரம் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காக நான் வந்துட்டு ஒரு 3 மிளகா தான் எடுத்திருக்கேன். அது நல்லா பொரிச்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் அதை க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே அளவாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொடுக்குற டேஸ்ட்டு தான் கடைசி வரைக்கும் வந்துட்டு அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். எங்களுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அதை கொஞ்சம் கூடவே நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். தென் 100 கிராம் வந்துட்டு இஞ்சி, 100 கிராம் அதே அளவுக்கு பூண்டு. இதை ரெண்டையும் வந்துட்டு அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்து அரைச்சிட்டு இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வணங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்குமே நல்லா வணங்கி வரணும். இது வந்துட்டு ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி, சீரக, சோம்பு, பிரிஞ்சி இலை, கேஷ்யூ நட், இது எல்லாமே வந்துட்டு வறுத்து அரைச்சது. இதோடு வந்துட்டு 2½ ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா போட்டு எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வணக்குங்க. அந்த பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டொமேட்டோ பியூரியாக அரைச்சி நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு எல்லாம் தக்காளி எடுத்து எடுத்து வைப்பாங்க. அதனால் நான் இது ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஸ்பூன் உப்பையும் போட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா வணக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபுல்லாக ஃபைனாக வணங்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினா தழையும் இது எல்லாமே ஃப்ரெஷ் ஹர்ப்ஸுங்க, வீட்டில் விளைஞ்சது. தென் நம்ம பட்டுக்குட்டி மஷ்ரூம்ஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. இதில் வந்துட்டு கலோரிஸும் ஃபேட்டு கம்மி, கொலஸ்ட்ரால் கிடையாது. இது கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும். கேன்சர் ஹை ரிஸ்கில் கொண்டு போய் விடாது. இதை டெய்லி டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க. எப்போவுமே சிக்கன், மட்டன் அப்படின்னெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி மஷ்ரூம்ஸையும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வனங்கள்லேயே நல்லா மஷ்ரூம்ஸ் ஒரு ஆஃப் குக்குடு ஆகிருக்கும். நான் 3 கிளாஸ் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். லெமன் சாறு, ஒரு லெமன் சாறு புழிஞ்சு அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு அந்த லெமன் சாறை ஊற்றுங்க. ஒரு மிக்ஸ் கொடுங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. என்ன இருந்தாலும் நாம் செய்கிறது தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இந்த சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா டக்க டேஸ்ட்டில் வந்துடுங்க. எகென் அண்ட் எகெயின் வீட்டில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க பாருங்களேன். இது எங்களோட ஹோம்மேட் கீ. இதை நாங்கள் சேலும் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. ஆயிலும் கீயும் அளவாக யூஸ் பண்ணுங்கள். இதை ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது இன்னும் வந்துட்டு கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் அது இப்படியே வந்துட்டு பாயில் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு லிட்டு போட்டு வந்துட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வாழை யூஸ் பண்ணுறேன். வாழை போட்டு தம் வைக்கிற மாதிரி. இந்த மாதிரி சமைச்சா நம்ம டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இது வந்துட்டு வெயிட் வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து நான் இதெல்லாமே வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இதோட டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டுங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு பெரிய ஆனியனை ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி இது ரொம்ப பொரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்துட்டு கோல்டன் கலரில் வர அளவுக்கு மட்டும் போட்டு எடுத்துருங்க ஆனியன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேஷ்நட்டும் ரைசன்ஸும். வந்துட்டு இதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு இனிப்பு ஸ்ட்ரக்சர் வரும். கேஷ்நட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் உள்ளதுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்.
நம்மளோட பாரம்பரியமே இலையில போட்டு பரிமாறுறது தாங்க. ஸோ அதை தான் நான் இதில் சர்வ் பண்ணியிருக்கேன். வித் ரைத்தா அண்ட் ஸ்வீட்டஸ்ட்டுக்காக பப்பாளியும் எனக்கு பிடிச்ச லட்டுவும் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே வந்துட்டு இந்த பிரியாணி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட்டை கொடுத்து நீங்களும் உங்கள் வீட்டில் இதை பண்ணி பாருங்கள். என்ஜாய் திஸ் பிரியாணி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.